Hey all, welcome to Achu's Bake Zone. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இப்போ நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் தான். அது பேர் சாக்கோ லவா ப்ரௌனி. இது வந்துட்டு 2 விதமாக பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருள் ப்ளஸ் ரொம்ப கம்மியான இதை வச்சு பண்ணால் எவ்வளோ நம்மளால் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் ஹோம் பேக்கராக வந்துட்டு வர முடியுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். ஸோ வந்துட்டு இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது எல்லாமே வந்துட்டு பாருங்கள். பார்த்துட்டு கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் 3 வந்துட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மேபி இது வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு என் பேர் அர்ச்சனா. நான் வந்துட்டு இப்போ தான் ஒரு 1 இயராக வந்துட்டு ஹோம் பேக்கராக இருக்கேன். ஸோ என்ன மாதிரி யாருக்கு இருக்கணுமோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா வந்துட்டு டார்க் காம்பவுண்ட் அண்ட் பட்டரும் வந்துட்டு எடுத்திருக்கேன். டார்க் காம்பவுண்ட் வந்துட்டு 200 கிராம், 100 கிராம், பட்டர் வந்துட்டு 110 கிராம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்துட்டு பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்துட்டு அடுப்பில் நல்லா தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க பாத்திரத்தை வச்சு கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பட்டரும் சாக்லேட்டும் வந்துட்டு மர்ஜ் ஆகாது, ரெண்டும் வந்துட்டு செப்ரேட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு நம்ம ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அதோட டெக்ஸ்சர் வந்துட்டு என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். அப்படியே லிட்டில் பிட்டாக வந்துட்டு ஒவ்வொன்றா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால நான் கொஞ்சம் வந்துட்டு ரன் பண்ணாமல் வீடியோஸ் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ இதை டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு அந்த கிளஸ்டர் டைப்பில் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும், எல்லாமே மிங்கிள் ஆகி இருக்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இப்படி எடுத்தோம்னா அப்படியே ஊற்றணும். எதுவுமே வந்துட்டு அங்கங்கே கட்டியாக இருந்தோம்னா நம்மளுக்கு ரெசிபி சரியாக வராது. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்து அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஜலிக்கிற இது வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நான் வெயிட் மிஷினில் நான் உங்கள் முன்னாடியே வந்துட்டு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள். மைதா வந்துட்டு நான் 80 கிராம் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு டைமும் நம்ம அடுத்தடுத்த இது பண்ணும் போது டேர் பண்ணிக்கணும். வெயிட் மிஷினில் டேருன்ற ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது நான் கொக்கோ பட்டர், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர், இது வந்து வேன் ஹூட்டனோட ப்ராடக்ட்டு. மைதா வந்து பார்த்திங்கன்னா நாகா பிராண்டு தான் எப்பயுமே நான் எடுப்பேன். ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம ஜலிச்சிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜலிக்கிறதுல தான் நம்மளோட டெக்ஸ்சர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவுட்கம் வரப்போகுது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து நான் 3 டைம் எப்பயுமே ஜலிப்பேன். ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு டைம் மட்டும் ஜலிச்சா போதும் அப்படின்னா எனக்கு இது தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இது நான் எப்படி ஜலிக்கிறேங்கிறது உங்களுக்கு நான் ரன் பண்ணாமல் அப்படியே வீடியோவில் வந்துட்டு நான் காட்டியிருக்கேன். இதுதான் செகண்ட் டைம் வந்துட்டு நான் ஜலிக்கிறேன். இதே மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற இது இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டைம்லேயே நீங்கள் வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். பட் நான் இதில் போடலை, நான் வந்துட்டு எக்கோடு போடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3rd டைம் வந்துட்டு ஜலிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மாற்றி இது எப்படின்னா நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கேயுமே செதறாது. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்துட்டு உங்களுக்கு அது அடாப்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜலிக்கிறதுக்கு. வெளியில் எங்கேயுமே வந்துட்டு சிந்தாது, வேஸ்டேஜ் ஆகாது. நம்ம கரெக்டாக கிராம்ஸ் எடுத்துருக்கோம்ல, அதனால. இப்போ நம்ம 3 டைம் ஜலிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு சுகர்ஸ் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒயிட் சுகர் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 75 கிராம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ப்ரௌன் சுகர் மட்டுமே கூட போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஸோ ப்ரௌன் சுகரும் வந்துட்டு நம்ம எடுப்போம். இப்போ நான் ஒயிட் சுகர் வந்துட்டு மெஷர் பண்ணியிருக்கேன் 75 கிராம். மறுபடியும் அதையவே டேர் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரௌன் சுகர், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கப் மெஷர்மெண்ட்டில் 75 கிராம் எடுத்து அதுக்கப்புறமா நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு முழுசாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண வேணாம், மெஷர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணுங்கள், அதான் கரெக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ரெண்டுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது ஒரு பாத்திரம், எல்லாமே க்ளீன் பவுலாக இருக்கணும், எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்காக எடுத்திருக்கேன். நம்ம பேட்டர் இதில் தான் ரெடி பண்ண போகிறோம் மிக்சர். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல சால்ட் வந்துட்டு நான் அதில் போட மாட்டேன்னு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நான் வந்துட்டு டேர் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எக்கு வந்துட்டு நான் போட போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு மிக்சிங் ப்ராசஸ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம், அந்த எக்கோடையே எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம ஜலிச்சு வச்ச மைதாலையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையுமே இந்த மாதிரி நான் வந்துட்டு டைரெக்டாக பாத்திரத்துலேயே சேர்த்துறேன். புது முட்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா பழைய முட்டை அப்படின்னா நமக்கு அந்த ஃபோம் வந்துட்டு வரது கஷ்டம். அது இல்லாமல் உள்ளே வந்துட்டு எதாவது கரு அந்த மாதிரிலாம், ஏன்னா எல்லாமே இப்போ வந்துட்டு எலக்ட்ரிக்கில் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து புது முட்டையாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு ஊற்ற போகிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராம் கணக்கில் தான் சொல்லியிருக்கேன். இதுவும் வந்துட்டு ஒரு சில பேர் டீஸ்பூனில் ஊற்றுவாங்க, ஒரு பேர் டேபிள் ஸ்பூனில். நான் வந்துட்டு எப்பயுமே மூடி கணக்கு தான். இந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் 2 மூடி எடுத்து நான் வந்துட்டு எக் மிக்சரில் போட்டுக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா புஷ் கம்பெனி தான், புஷ் பிராண்டில் இருக்க வெண்ணிலா எசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு குரோமாவோட ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேன். 1 இயர் ஆக போகுது. இதில் 180 டிகிரியில் வந்துட்டு வச்சுக்கோங்க. டபுள் ராட் வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு 10 மினிட்ஸ் வந்துட்டு டைமிங் வச்சுக்கோங்க. எப்பயுமே டபுள் ராடில் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஓடிஜி வந்துட்டு 180ல் வந்து ப்ரீ ஹீட் வந்துட்டு நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மிக்சர் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, எக்கு உப்பு இதெல்லாம் வெண்ணிலா எசன்ஸ்லாம் ஊற்றி அதை நல்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு விஸ்க்கு வச்சு நல்லா இது பண்ணணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணணும். இது நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேர்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட இருக்காது. ஸோ விஸ்க்குங்கிறது நார்மலாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கிடைக்கிற விஷயம். ஸோ இது வந்து நம்ம அதிலையே யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இது வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் பேக்கிங் மார்ட்டில் தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நியர்பையில் வந்துட்டு பாருங்கள், இருக்கும். நல்லா இந்த மிக்சர் ரெடி பண்ணி அந்த ஃபோம் வந்திருக்கு பார்த்திங்களா, அது வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கிராமில் எடுத்து வச்சுருக்க சுகர், ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாதி 3 பாட்டா 2 பாட்டா அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மிக்சிங் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரௌனியோட அவுட்கம்மே இருக்குது. பிகாஸ் இந்த ப்ரௌன் சுகர் தான் அந்த எக்கோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரிங்கிள் டாப் சொல்லுவோம்ல, அது வரத்துக்கும் போது ஒரு லுக் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு வளவளப்பு தன்மை வந்துட்டு இருக்கும் பார்த்திங்களா, எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது. இப்போ வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் போது நம்மளுக்கு நல்லா அந்த ஒரு க்ரிங்கிள் டாப் வரத்துக்கு இது ஒரு இது. இப்போ நல்லா பாருங்கள், நான் வந்துட்டு அந்த சர்க்கரை கரையிற வரைக்குமே நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கரைஞ்சிருச்சு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுல் வந்துட்டு ஈரமாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்துட்டு வெட்டாக இல்லாத ஒரு பவுலாக எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கீழே மேலேன்ட்டு நல்லா எடுத்து இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஒரு ஜெல்லியாக வந்துட்டு வருது அப்படின்னு. இதுதான் கரெக்டான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். நல்லா வந்துட்டு இப்படி பண்ணும்போது அப்படியே ஜெல்லி மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வரணும். ஸ்டார்டிங்க்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். ஸோ இப்போ சுகர் எப்படி மெல்ட் ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வளன்னு மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப அந்த நர அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்துட்டு கலந்துக்கலாம். எனக்கு வந்துட்டு ஓகே, எனக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, டார்க் சாக்லேட்டும் பட்டரும், அது வந்துட்டு நல்லா கொஞ்சம் வந்துட்டு ஆற விட்டுறணும். ரொம்ப ஆறணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு மீடியமாக வந்துட்டு அந்த சூட்டோடு இருக்கும் போதே நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்துட்டு நான் அந்த எக்கோட
இதில் வந்துட்டு நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாலுமே ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் பயமே இல்லாமல் பண்ணலாம். நல்லா வேகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ஸ்பாயிலுமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அது மிக்ஸ் ஆகாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மேலே தூக்கி தூக்கி விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வந்துட்டு சாக்லேட்டும் இதுவும் மிக்ஸ் ஆகிரும். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றலனாலுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த சாக்லேட்டோட ஸ்மெல்லே வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்கு ஸ்மெல்லை வந்துட்டு கொடுக்காம டாமினேட் பண்ணிடும். பட் நான் ஏன் இது பண்ணேன்னா நான் எப்பயுமே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கும் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களுக்கு எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம்ல மைதா, கொக்கோ பவுடர், அதை வந்துட்டு 3 பார்ட்டாக வந்துட்டு சேம் அதே தான். ஒரு சுகருக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே தான். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்துட்டு அந்த மைதா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். அந்த மிக்ஸ் ஆகிற பக்குவத்தில் தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரௌனியோட டேஸ்ட்டும் வரும், ப்ளஸ் அந்த ஒரு டெக்ஸ்சரும் வரும். நீங்கள் ஒரு டைம் 2 டைம் மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா மாவுமே உங்களுக்கு கீழே போய் கட்டி கட்டி ஆகிடும். இதே நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சும் பண்ணலாம், அதுவும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். பட் அதை விட இது நம்மளுக்கு வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கும் போது இது நல்லா மிக்சிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லா பக்கமுமே கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுனா நம்மளுக்கு ஸ்பூன் மாதிரி நம்ம எந்த இடம் எடுக்கிறோமோ அது மட்டும்தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பக்கம் வந்துட்டு திருப்பினாலுமே எல்லாமே ஓவராலாக ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி 3வது பார்ட் நான் போடுறேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் தான் இருக்குன்றனால நான் அப்படியே வந்துட்டு எடுத்து போட்டுக்கிறேன். இதையும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணேன். இதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம்ல, அது நம்மளுக்கு வந்துட்டு ஃபினிஷ்ட் ஆகிடும். ஸோ மறுபடியும் வந்துட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த டின்லலாம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்குள்ளே அது மறுபடியும் ஹீட் ஆகிடும். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பண்ணும் போது அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு, ப்ரீ ஹீட் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரை எடுத்துகிட்டு உள்ளே வச்சிங்கன்னா அது ப்ராப்பர் ஹீட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த டைமிங் முடியறதுக்கும் உங்களோட டின்னை வந்துட்டு வைக்கிறதுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ஓரத்தில் இருக்க இதுதான் நான் சொன்ன ஸ்பேச்சுலா. இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எந்த பக்கம் எடுக்கிறோமோ அங்கே தான் வருது. ஆனால் நம்மளுக்கு விஸ்க் அப்படி கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எடுத்து இப்படி ஊற்றினோம்னா அது அப்படியே தெரியணும், அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கீழே அமுங்கிடணும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு டைமும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டின்னும் நம்ம கப் கேக்குக்கு யூஸ் பண்ணுற டின்னும் புளிக்கரண்டி எதுனாலுமே ஓகே, உங்கள் கையில் என்ன இருக்கோ அதில் வந்துட்டு நீங்கள் எடுத்து பாதி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப வந்துட்டு நம்ம மேலே வரைக்கும் ஃபில் பண்ணோம்னா அது ரைஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு வெளியில் வர மாதிரி ஆகிடும். அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பாதியில் வந்துட்டு எல்லா இதுலேயுமே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்பப்போ இந்த பேப்பர்ஸ் வந்துட்டு நகரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே பட்டரோ ஆயிலோ ஏதோ ஒன்று தடவிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த பட்டர் ஷீட் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது அப்படியே நிற்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நான் அந்த பட்டரும் ஆயிலும் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நான் அப்படியே வந்துட்டு ஷீட்டே வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு போர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பட்டர் பேப்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். அதான் இப்போ வந்துட்டு நான் 2 மெத்தடில் பண்ணலான்னு சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் வீடியோவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ லாவோ ப்ரௌனியோட ஒரிஜினல் ரெசிபி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்க் சாக்லேட் வேறு, காம்பவுண்ட் வேறு. இப்போ நான் யூஸ் பண்ண டார்க் காம்பவுண்டுங்கிறது வேறு. இப்போ நான் சொல்கிறது டார்க் சாக்லேட். அது வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் 3 விதம் இருக்குது. நம்ம கஸ்டமர் கேட்குற விதத்தில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதோட ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா நான் மில்க் சாக்லேட் வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு கஸ்டமர் கேட்குற டைமில் எனக்கு மில்க் சாக்லேட் வந்துட்டு அவைலபிளாக இல்லாதனால நான் கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அவங்கக்கிட்ட டைரி மில்க்கு ஆல்மண்டோடு இருந்தாலும் ஓகே, இல்லை ப்ளெயின் டைரி மில்க்னாலும் சரி, அதுவும் நம்மளுக்கு மில்க் சாக்லேட் தான் டைரி மில்க்கும். ஸோ அந்த மில்க் சாக்லேட்டை வந்துட்டு இதில் வச்சா
நம்மளுக்கு இன்னும் அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கஸ்டமர்கிட்ட கேட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ அவங்க இது வரைக்கும் நம்மக்கிட்ட பனானா லோஃப் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு டார்க் சாக்லேட்டு, மில்க் சாக்லேட், அந்த மாதிரி எல்லா விதமான சாக்லேட்ஸும் நம்மக்கிட்ட வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஓகே சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கீழே கொஞ்சம் பேட்டர் ஊற்றினோம்ல, அதுக்கப்புறம் சாக்லேட் வச்சோம், அதுக்கு மேலே மறுபடியும் மேலே ஃபில் பண்ணோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஒரு லேயருக்கு கீழே தான் நான் வந்துட்டு ஃபில் பண்ணியிருந்திருப்பேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு 1/4 கிலோ டின்னில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வீட்டில் குழந்தைக்காகவும் நான் வந்துட்டு அப்படியே சும்மா கப் கேக்கில் வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு இருந்த பேலன்ஸ் பேட்டரை வந்துட்டு நான் கப் கேக்கில் வந்துட்டு பண்ணியிருக்கேன். மீதி இந்த டின்னில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தொடச்சிட்டு நல்லா டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா அந்த ஈக்குவலாக எல்லா பக்கமும் இதாகும். இது துடைக்காமல் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அந்த ஹீட்டு ஏற உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது கருகுன மாதிரி ஒரு இது வரும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு அதே 180 டிகிரியில் டபுள் ராட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். ஒவ்வொருத்தரோட ஓடிஜியை பொறுத்து 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இதோட அவுட்கம் இப்படி தான் இருக்கும். நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டதுக்கப்புறமேட்டு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இல்லை கஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்கு கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஐட்டத்தை வச்சு எட்ஜஸை மட்டும் நல்லா இது பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக எதுலேயுமே ஒட்டாமல் உங்களுக்கு வரும். நான் இந்த மாதிரி ஒரு செட் வச்சுருக்கேன் பாக்ஸு. ஸோ அதில் வந்துட்டு நான் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. சைடில் அப்படியே லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி அழகாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம கீழே வந்துட்டு பட்டர் பேப்பர் போடுறது. ஏன்னா உங்களுக்கு பட்டர் பேப்பர் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது நம்ம பண்ணியிருக்கோம். அவங்க என்கிட்ட செட் ஆஃப் 6 கேட்டாங்க. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். ஒரு ப்ரௌனியோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 69 கிராம் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட எப்படி மெஷர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருந்தனால நம்ம இது வந்துட்டு எடுத்து பார்த்தோம். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸில் இருக்கனால நம்ம இதை வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, அவுட்கம் எப்படி வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் சாக்லேட்டில் பண்ணும் போது உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் வந்துட்டு அப்படியே ஒரு மெல்ட் ஆகி நம்ம இப்படி பிரேக் பண்ணும்போது அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வெளியில் வரும். அதுதான் அதோட ஒரிஜினல் சாக்லேட் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்காத டைமில் நான் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட கேட்கும் போது எனக்கு உள்ள ஒரு ஃப்ளேவர் இருந்தால் போதும்னு சொன்னனால உள்ளே நான் டைரி மில்க் வித் ஆல்மண்டோடு இருந்துச்சு. ஸோ அந்த டைரி மில்கோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி உள்ளே வெறும் ஆல்மண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இது கஸ்டமர் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இது கஸ்டமர் வந்துட்டு அவங்க டெலிவர் பண்ணதுக்கப்புறமேட்டு ஐஸ்கிரீமில் வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கும் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாவோட ஐடியை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.